திருநீலகண்ட நாயனார். தில்லையிலே குயவர் குலத்திலே ஒருவர் தோன்றினார். சிவபெருமானிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர். திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று நாழிகை தோறும் கூறி வந்ததால் இவர் இயற்பெயர் மறைந்து திருநீலகண்டர் என்ற பெயர் இவருக்கு வந்தது. மண்பாண்டங்களை விற்று வாழ்க்கை நடத்தி வந்தார். சிவனடியார்களுக்கு ஓடு செய்து கொடுப்பார். சிவனடியார்களிடம் இருந்து அவர் பணம் பெறுவதில்லை. இளமை பருவத்திலே அவர் இல்லற வாழ்விலே காலடி எடுத்து வைத்தார். திருநீலகண்டரையே நினைந்து வந்த அவருக்கு வாய்த்த மனைவி இறைவன் பால் பக்தி கொண்டவர். திருநீலகண்டரை விட உயர்ந்தவர், கற்பில் அருந்ததி போன்றவர். அவர்களின் இல்லற வாழ்வு மிகச் சிறப்புடையதாக இருந்தது. ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஒரு சான்றாக, முன் உதாரணமாக இருந்தனர். அந்த இன்பமான வாழ்க்கையிலே சூறாவளி வீசத் தொடங்கியது. அழகான இல்லறம் என்ற கோபுரம் சரிந்து விழுந்தது. ஒரு நாள் நீலகண்டர் நடராஜ பெருமானை வணங்கிவிட்டு வந்து கொண்டிருந்தார். பரத்தையர் வாழும் தெருவை கடந்துதான் அவர் வீடு செல்ல வேண்டும். அந்த காலத்தில் வேசியர்கள் தனி ஒரு தெருவில் வாழ்ந்து வந்தனர். புதுமகள் ஒருத்தி எச்சில் பாத்திரம் கழுவி நீரை தெருவிலே வீசுகிறாள். அந்த நேரத்தில் அதே கணத்தில் திருநீலகண்டரும் அவள் வீட்டை கடக்கின்றார். விலைமகள் வீசி எறிந்த நீர் திருநீலகண்டர் மீது விழுகின்றது. அவர் ஆடைகள் நனைகின்றன. அவளுக்கு அதிர்ச்சி. ஐயோ, தவறு செய்துவிட்டேன், உங்கள் ஆடைகள் நனைந்து விட்டனவே, உள்ளே வாருங்கள், நனைந்த ஆடைகளை புழிந்து உலர்த்தி தருகிறேன் என்கின்றாள். திருநீலகண்டருக்கு தயக்கமாக இருக்கின்றது. ஆனால் நனைந்த ஆடைகளோடு இப்படியே போவதா என்ற தடுமாற்றம். தயங்கிய வண்ணம் வீட்டிற்குள் செல்கிறார். அந்த விலைமகளோ திருநீலகண்டரை அன்போடு உபசரிக்கின்றாள். அவளோ அழகி, பேரழகி. திருநீலகண்டரோ இளையவர். தன் மனைவியைத் தவிர வேறு ஒரு பெண்ணின் கை படாதவர். இனிக்க இனிக்க பேசுகின்றாள். திருநீலகண்டர் தன்னை மறக்கின்றார். அந்த விலைமகளுடன் அவர் உறவு கொள்கின்றார். அவர் ஒரே ஒரு முறை தவறு செய்கிறார். ஒரு வேசியின் வீட்டிற்கு அவர் சென்றது, அங்கு நெடுநேரம் இருந்தது, பின்னர் வந்தது ஆகிய அனைத்தையும் வேறு ஒருவர் மூலமாக திருநீலகண்டர் மனைவி அறிகின்றார். அவர் மௌனமாகின்றார். திருநீலகண்டரோ மனைவியை அழைத்தார். நான் தவறு செய்துவிட்டேன் என்றார். தெரியும், இது மனைவியின் மறுமொழி. என்னை மன்னித்து விடு என்றார் திருநீலகண்டர். அவர் மனைவி மௌனமாக இருக்கின்றார். மனைவி தன்னை மன்னித்து விட்டாள், ஊடல் தீர்ந்தது என்று திருநீலகண்டர் நினைத்தார். மனைவியின் அருகில் செல்கின்றார். மனைவியை ஆசையோடு அணைக்க முயல்கிறார். விலகி நிற்கிறாள் அவள். எம்மை தீண்டாதீர், திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று அவள் கூறுகிறாள். ஆண்டவன் மீது ஆணையாக தம்மை தீண்டக்கூடாது என்று கூறுகிறாள். திடுக்கிட்டு நின்றார் திருநீலகண்டர். பின் மௌனமானார். அவர் உள்ளம் உறுதி பெற்றது. அந்த கணம் முதல் அவர் தன் மனைவியை தீண்டவில்லை. சிவபெருமான் வயோதிக சிவனடியாராக திருநீலகண்டரிடம் வருகின்றார். ஒரு திருவோட்டை அவரிடம் தருகின்றார். அப்பா, நீ பெரிய சிவபக்தன், நம்பிக்கையானவன். அதனால் இந்த ஓட்டை உன்னிடம் தருகின்றேன். இது சாதாரணமான ஓடு அல்ல, பொன்னை விட மணியை விட சிறந்தது. பத்திரமாக வைத்திரு, பிறகு வந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு ஓட்டை தந்துவிட்டு செல்கின்றார். திருநீலகண்டர் பத்திரமான பாதுகாப்பான ஒரு இடத்தில் ஓட்டை வைத்தார். மேலும் சில ஆண்டுகள் ஓடின. திருநீலகண்டரும் அவர் மனைவியும் முதுமையால் நடக்க முடியாத நிலைமை அடைகின்றனர். அந்த தள்ளாத வயதிலும் ஒருவரை ஒருவர் தீண்டவில்லை. சிவனடியார் வருகின்றார். அப்பா திருநீலகண்டா, சில காலத்திற்கு முன் நான் உன்னிடம் விட்டுச் சென்ற ஓடு வேண்டும் என்று கேட்கின்றார். இதோ கொண்டு வருகிறேன் ஐயா என்று ஓடியிருந்த இடம் செல்கிறார். அங்கே ஓடி இல்லை. பதறிப்போகின்றார். அங்குமிங்கும் தள்ளாடி செல்கிறார். மனைவியை மெதுவாக அழைத்து, இதோ இங்கிருந்த ஓடி எங்கே காணவில்லையே என்கின்றார். மனைவியும் தேடுகின்றாள்.
இல்லை, ஓடு மாயமாக மறைந்துவிட்டது. திருநீலகண்டர் தயங்கி தயங்கி வருகின்றார். என்னப்பா, ஏன் இவ்வளவு தாமதம் என்று சிவனடியார் கேட்கின்றார். திருநீலகண்டர் சிவனடியாரை வணங்கி, ஐயனே, பிழை செய்து விட்டேன். நீங்கள் கொடுத்த ஓட்டை பாதுகாப்பான ஓர் இடத்தில் வைத்திருந்தேன். அது இப்போது வைத்த இடத்தில் இல்லை. அது பழைய ஓடு. புதிதாக நான் புதிய ஓடு தருகிறேன் என்று கூறுகிறார். சிவனடியாருக்கு ஒரே கோபம். என்ன கூறுகிறாய்? நான் கொடுத்த ஓடு காணாமல் போய்விட்டதாகவா கூறுகிறாய்? நீ பெரிய எத்தன். அடியாளர்களிடம் ஓடு பெற்றுக்கொண்டு அது காணாமல் போய்விட்டதாக கூறும் பொய்யன். நீ எனக்கு பொன் ஓடு தந்தாலும் வேண்டாம், என் பழைய ஓடு, அந்த மண் ஓடுதான் வேண்டும் என்று சத்தம் போட்டு சிவனடியார் கூறுகின்றார். முதுமை பருவத்தில் இருக்கின்ற திருநீலகண்டர் தள்ளாடுகிறார், கெஞ்சுகிறார், அழுகின்றார். ஆனால் சிவனடியார் மனம் இறங்கவில்லை. இதோ ஊரை கூட்டி என் ஓட்டை நீ மறைத்து வைத்திருப்பதாக கூறப்போகிறேன் என்று துள்ளி குதிக்கின்றார். சிவனடியார் மனம் இறங்கியவர் போல, சரி சரி சரி, உன் மகன் கரம் பற்றி கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்கின்றார். மகன் இல்லையே என்று விம்மலுடன் கூறுகிறார் திருநீலகண்டர். ஓ, மகன் இல்லையா? பாதகமில்லை, அதோ நிற்கும் உன் மனைவியின் கரம் பற்றி குளத்தில் மூழ்கு என்கின்றார். திருநீலகண்டர் பதறிப்போய், ஐயனே, எங்களுக்குள் ஒரு சபதம், அதனால் நான் அவளை தீண்டுவதில்லை. சிவனடியாருக்கு ஒரே கோபம். ஓடி இல்லை என்கின்றாய், மகன் கரம் பற்றி சத்தியம் செய்கின்றால் மகனும் இல்லை என்கின்றாய், மனைவியின் கரமும் பற்ற மாட்டேன் என்கின்றாய். அந்தணர்கள் அவை சென்று உன்னை பற்றி கூறுகிறேன் என்று கூறி விடுவிடு என்று நடக்கின்றார். பல பெரியவர்கள் கூடியிருக்கின்றனர். அங்கிருந்த பெரியவர்கள் திருநீலகண்டரிடம் கேட்க, அவர் அப்போதும் உண்மை கூறாமல் தன் கையில் இருந்த ஒரு தண்டை தன் மனைவியின் பால் நீட்ட, அவரும் தண்டின் மறுமுனையை பற்றி குளத்தில் மூழ்க முயல்கின்றனர். சிவனடியார் கலகலவென்று சிரித்து, என்ன இது, கையை பற்றி குளத்தில் மூழ்கும்படி கேட்டால் தண்டை பற்றி கொண்டு குளத்தில் மூழ்க நினைக்கின்றீர்களே என்கின்றார். அப்போது வேறு வழியின்றி திருநீலகண்டர் நடந்தனவற்றை கூறினார். ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக தங்களுக்குள் வைத்திருந்த இரகசியத்தை அவர் கூறினார். அனைவரும் வியப்படைந்தனர். திருநீலகண்டரின் மாண்பை உணர்ந்தனர். அவர் மனைவியின் பண்பை அறிந்தனர். அடடே, இது முதலில் சொல்லியிருந்தால் இவ்வளவு பேசியிருக்க மாட்டேனே என்று சிவனடியார் புன்முறுவல் பூத்தார். தன் பக்தனின் சிறப்பை உலகுக்கு காட்டவே சிவபெருமான் அந்த நாடகம் ஆடினார். சரி சரி, தண்டை பற்றி கொண்டு மூழ்கி எழுங்கள் என்கின்றார். தண்டை பற்றி கொண்டு இருவரும் மூழ்கினர். தண்டு மறைந்தது. இருவரும் கரம் பற்றி எழுந்தனர். இருவரும் பழைய இளமையுடன் குளம்பிட்டு வந்தனர். அவர்கள் திருமேனியின் அழகின் ஒளி வீசியது. கண்டவர் வியந்தனர். வானவர் மலர் தூவினர். சிவனடியார் மறைந்தார். அவர் எங்கே என்று அனைவரும் மயங்கினர். வான வீதியிலே சிவபெருமான் மலைமகளோடு ரிஷப வாகனத்தில் காட்சி தந்தார். ஐம்புலனை வென்ற அடியவர்களே, என்றும் இளமை மாறாமல் எம்முடன் இருக்க என்று அருளி சிவனார் மறைந்தார். திருச்சிற்றம்பலம்.